தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த 9வது நாள் தேவ சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, இந்த 9வது நாளில் என்னோடு கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு என் இடுக்கத்திலிருந்து எனக்கு ஒரு விசாலத்தை தருவீராக ராஜா. என் இடுக்கத்திலிருந்து எனக்கு ஒரு விசாலத்தை தருவீராக. என் இடுக்கங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி நம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். ஆவியானவரே, இடுக்கத்தில் இருக்கிற என்னுடைய வாழ்க்கை, இடுக்கத்தில் இருக்கிற என்னுடைய குடும்பம், இடுக்கத்தில் இருக்கிற என்னுடைய பிள்ளைகள், இடுக்கத்தில் இருக்கிற ஸ்தோத்திரம் அனைத்து காரியங்களும் இயேசுவின் நாமத்தில் விசாலமாய் மாற்றப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் விசாலமாய் மாற்றப்படுவதாக. நெருக்கங்கள் விசாலமாய் மாற்றப்படட்டும்பா. நெருக்கங்கள் விசாலமாய் மாறப்படட்டும். ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏற்படுகிற நெருக்கங்கள், குடும்பத்தில் ஏற்படுகிற நெருக்கங்கள், உறவுகள் மத்தியில் ஏற்படுகிற நெருக்கங்கள், ஆவியானவரே வேலையில் ஏற்படுகிற நெருக்கங்கள் எல்லாம் விசாலமாய் மாறட்டும். ஓ, விசாலமாய் மாறட்டும். நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு ஒரு விசாலத்தை ஏற்படுத்தினார் என்று சொன்னது போல இந்த நெருக்கமான காலகட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தை நோக்கி, அப்பா, சில நெருக்கங்கள் என்னை ஆளுகை செய்கிறது ஆண்டவரே. ஆண்டு சில நித்திரையின் ஆவிகள் என்னை ஆளுகை செய்கிறது. இரவு நேரங்களில் சில நெருக்கங்கள் ஆளுகை செய்கிறது. சில பலவீனங்களை ஆளுகை செய்கிறது. சில காரியங்கள் என்னை நெருக்கி 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 அவைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்னுடைய பிராணனுக்கு அவைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கேடு விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆவியான நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை நெருக்குகிற காரியங்கள் ஆண்டவரே அது மாறட்டும் 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 மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் நெருக்கங்கள் மாறட்டும், இடுக்கண்கள் மாறட்டும். ஓ ரிபாலா சந்தர பௌத ரிபாலா ஹதர நமானா. ஆண்டவரே, இடுக்கண்கள் மாறட்டும்பா. ஆண்டவரே, இடுக்கண்கள் மாறட்டும். ஆண்டவரே, எனக்கு முன்பாக வைக்கப்பட்ட எல்லா இடுக்கண்களும் மாறட்டும், நெருக்கங்கள் மாறட்டும். ஓ ரிபாலா ஷதரபாலா ஹந்தர நமானா. ஓ ரிகரபாலா ரதர நமானா ரிகாலா பாபா பாபா ரபாலா கதர நமானா. நெருக்கங்கள் மாறட்டும்பா. நெருக்கங்கள் மாறட்டும்பா. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நெருக்குகிற எல்லா நெருக்கங்களும் மாறட்டும். சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நெருக்குகிற எல்லா நெருக்கங்களும் மாறட்டும். ஆண்டவரே, என்னிடத்தில் முத்திரை குத்தி என்னை ஸ்தோத்திரம் உதவாதவன் என்று சொல்லி, நான் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பயனற்றவன் என்று சொல்லி, நான் ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான்கள் அல்ல என்று சொல்லி என்னை பார்த்து சொன்னவர்களுக்கு முன்பாக, என்னை நெருக்கினவர்களுக்கு முன்பாக, ஓ ஆண்டு, எனக்கு ஒரு விசாலத்தை கர்த்தர் ஏற்படுத்துவீராக. எனக்கு ஒரு விசாலத்தை கர்த்தர் ஏற்படுத்துவீராக. நகோமி புறஜாதி தேசத்திற்குள் இருந்தாலும் கர்த்தாவே, ஆண்டவர் எனக்கு ஒரு விசாலம் வேண்டும் என்று சொல்லி கேட்ட பொழுது ரூத்துவுக்கு ஒரு விசாலத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தது போல ஆண்டு சில போவாசுடைய கண்களில் கர்த்தர் கிருபை கிடைக்க பண்ணுவீராக. சில போவாசுடைய கண்களில் கர்த்தர் கிருபை கிடைக்க பண்ணுவீராக. ஆண்டு நெருக்கங்கள் மாறட்டும். ஆண்டு உணவுக்காக ஏற்படுகிற நெருக்கங்கள் மாறட்டும். வாழ்க்கைக்காக ஏற்படுகிற நெருக்கங்கள் மாறட்டும். ஆண்டு தங்கும் இடத்துக்கு ஏற்படுகிற நெருக்கங்கள் மாறட்டும். ஒரு விசாலம் இயேசுவின் நாமத்தில் ஒரு விசாலத்தை உண்டாக்குவீராகப்பா. என்னுடைய சரீரத்தில் ஒரு நல்ல விசாலம் உண்டாகட்டும். என் சரீரத்தில் ஏற்படுகிற நெருக்கங்கள், ஆண்டவரே பலவீனங்கள், அப்பா குறைபாடுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். ஒரு விசாலத்தை கர்த்தர் ஏற்படுத்துவீராக. ஒரு நல்ல விசாலத்தை கர்த்தர் ஏற்படுத்துவீராக. என் வாழ்க்கையில் இந்த நெருக்கங்கள் மாறட்டும்பா. நெருக்கங்கள் மாறட்டும்பா. என் பிள்ளையின் நெருக்கங்கள் மாறட்டும்பா. என் சபையின் நெருக்கங்கள் மாறட்டும்பா. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் நெருக்கப்படுகிற நெருக்கங்கள் மாறட்டும்பா. எஸ், அது எகிப்து, அது ஸ்தோத்திரம் இரும்பு கால்வாய் என்பது இரண்டு பக்கமும் அழுத்தத்தை கொடுக்கக்கூடியது. உன் வாழ்க்கையில் இருக்கிற அந்த எகிப்தை என்று கண்ட எகிப்தியனை இனி என்றும் நீ காண்பதில்லை என்று சொல்லி, ஓ ரிபாலா சந்தர பௌதரி பாலகதரணமான இரும்பு கால்வாய்க்குள் இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் மீண்டுமாய் வெளியே கொண்டு வந்து அதை ஒரு விசாலமாய் மாற்ற போகிறார். ஒரு வாக்கு தத்தம் உள்ள விசாலமாய், வாக்கு தத்தம் நிறைந்த விசாலமாய். ஓ இரும்பு கால்வாய்க்குள் இருக்கிற குடும்பமே, இரும்பு கால்வாய்க்குள் இருக்கிற தேசமே, உன்னை கர்த்தர் விசாலத்துக்கு நேராக கொண்டு வருகிற நேரம் வந்துவிட்டது. அதற்கு குறித்த காலம் வந்துவிட்டது. ஓ ரிபாலா சந்தர பௌத ரிபாலா கதரணமனா ரிகார பலபர கடகத ரகலக ரபட கதரணமனா. எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு பெரிய இரும்பு கால்வாயா இருந்தாலும் அந்த இரும்பு கால்வாயிலிருந்து கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் அவர் வெளியே கொண்டு வருகிறார். உனக்கு சொன்ன வார்த்தையின்படியே உன் குடும்பத்தை
கர்த்தர் வெளியே கொண்டு வந்து ஒரு விசாலத்தை கொடுத்து, உன் சுதந்திரத்தை திரும்ப உன் கரத்தில் கொடுத்து, உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் உன் பட்சத்தில், உன் எல்லையில், உன் பாளையத்துக்குள் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறபடியினால், தேவ சபையே, தேவ ஜனமே, தேவ சமூகத்தில் கேள், எனக்கு ஒரு விசாலம் வேணும் ஆண்டவரே. விசாலம் வேணும்பா. இரும்பு கால்வாயின் வாழ்க்கை மாறட்டும். இரும்பு கால்வாய்க்குள் இருக்கிற என் வாழ்க்கை மாறட்டும். நெருக்கம் கொடுத்ததான இரும்பு கால்வாயின் வாழ்க்கை மாறட்டும். இரு பக்கமும் நெருக்கத்தை கொடுத்த இரும்பு கால்வாய் மாறட்டும், மாறட்டும், மாறட்டும். இரு பக்கமும் எனக்கு பயமுறுத்தல ஏற்பட்டதான செங்கடலின் வாழ்க்கை மாறட்டும். இரு பக்கமும் பயமுறுத்தியதான யோர்தானின் வாழ்க்கை மாறட்டும். என்னுடைய வாழ்க்கையில என்னை பயமுறுத்தி இரு பக்கத்திலிருந்து பயமுறுத்தியதான எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தில் விசாலமாய் மாறட்டும், மாறட்டும், மாறட்டும். ஜெபிக்கலாமா? எஸ் ஜீசஸ். அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த தொடர் ஜெப நாளிலும் இந்த 9வது நாள் தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். எஸ், அழைத்தவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்பது போல இன்றைக்கு இந்த வார்த்தைக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த கூட்டத்தை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்க விசாலத்தை கர்த்தர் ஏற்படுத்துவீராக. விசாலத்தை கர்த்தர் ஏற்படுத்துவீராக. சிலருடைய வாழ்க்கையில் இருக்கிற இரும்பு கால்வாய்கள் மாறட்டும்னு ஜெபிக்க. இரு பக்கத்தில் இருந்தும் ஆராதிக்க முடியாத நெருக்கங்கள், ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாத நெருக்கங்கள், கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவதற்கு ஏற்படுகிற நெருக்கங்கள் என்று பார்வோன் நிமித்தம் தேவ ஜனத்துக்கு ஏற்பட்ட நெருக்கத்தை போல இன்றும் ஒரு நெருக்கத்தை கண்டு கொண்டிருக்கிறதான சிலரை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த இடத்துல இருக்கிற சிலர் அப்படிப்பட்ட நெருக்கத்துக்குள் இருக்கிறபடியினால் ஆசீர்வதிக்கப்பட முடியாதபடிக்கு ஆவியானவரே, செங்கலை மாத்திரம் அறுத்து கொண்டு வேலையை பழுவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் சரியான நன்மையை பெற்றுக்கொள்ள முடியல. வேலை செய்கிற அளவுக்கு பாத்திரவான்களை இல்லாமல் போகிற கூட்டங்கள் இருக்கிறதுப்பா. ஆண்டவரே, பார்வோன் சமூகத்தில் இருந்து அந்த இரு பக்கமும் ஆராதிக்க முடியாத ஒரு பக்கம், சரியான வருமானம் கிடைக்காத இன்னொரு பக்கம், இரு பக்கமும் நெருக்கிய நெருக்கத்தை கர்த்தர் உடைத்து தமது ஜனத்துக்கு வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி கொடுத்தது போல இன்றைக்கும் தேவ சமூகத்துக்கு இந்த 9வது நாள் வந்திருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற யாவருக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நெருக்கங்களை உடைத்து விசாலத்தில் கர்த்தர் நடத்துவீரா. ஓ ரிபல சந்தன மௌதர பலகதர உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை அதை சொல்லிற்று என்றால் கர்த்தர் அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவீர். ஆண்டவர், உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். நாம் அவர் அமர்ந்து கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நிச்சயமாய் சொல்ல முடியும், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இரு பக்கத்திலிருந்து நெருக்கக்கூடியதான அனைத்து நெருக்கங்களையும் உடைத்து எனக்கு ஆணையிட்டதான அந்த நல்ல வாக்கு தத்தத்தை எனக்கு அவர் நிறைவேற்றுவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் அப்படியே செய்வாராக. அல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சற்று கொஞ்ச நேரம் தியானித்து நாம் ஜெபித்து தேவ சமூகத்திலிருந்து நாம் புறப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நமக்கு தெரிந்த ஒரு பழக்கப்பட்ட வேத பகுதி சகரியாவின் தீர்க்க தரிசனம் அதன் 9ஆம் அதிகாரம் அதன் 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாமா? சகரியாவின் தீர்க்க தரிசனம் 9ஆம் அதிகாரம் அதன் 12வது வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஜெபிக்கலாமா? தேவ சமூகத்தில் கண்களை மூடி. ஜீசஸ். அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.
ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை நேரத்திலும் மகிமையின் தேவன் உமது பிரசனத்தினாலும் உமது வார்த்தையினாலும் எங்களோடு இடைபடுவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தை உம்முடையது, ஜனங்கள் உம்முடையவர்கள், அடியேன் உம்முடையவன், சபை உம்முடையது. கேட்கிற யாவரும் பாக்கியவான்கள். அப்பா ஸ்தோத்திரம். அப்படியே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்கிறதான ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமாய் இன்றைக்கே நன்மையை கர்த்தர் வர பண்ணுவீர்கள். உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். மீண்டும் ஒரு விசையாக வாசிக்கலாமா? எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்கள். பழைய ஏற்பாடு பக்கம் 1098, சகரியாவின் தீர்க்க தரிசனம் 9ஆம் அதிகாரம், அதின் 12வது வசனத்தை எல்லோரும் சேர்ந்து வாசித்தால் நலமாயிருக்கும். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் தமது தீர்க்கதரிசி மூலமாய் ஒரு வார்த்தையை தெளிவாய் பேசுகிறார். சகரியா என்னும் தீர்க்கதரிசி மூலமாய் பாபிலோன் தேசத்திலிருந்து விடுதலையாக்கப்பட போகிற ஜனங்களை பார்த்து, விடுதலையாக்கப்பட்ட ஜனங்களை பார்த்து சொல்லுகிறதான ஒரு நல்ல தீர்க்க தரிசனம் என்னவென்றால், நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பானதை தருவேன், இன்றைக்கே தருவேன். அப்போ ஸ்தோத்திரம். கர்த்தர் தமது ஜனங்களை பார்த்து அவர் பேசுகிறதான வார்த்தை என்னவென்றால், நம்பிக்கையுடைய சிறைகளே, நீங்கள் அரணுக்கு திரும்புங்கள். நீங்கள் அரணுக்கு திரும்புங்கள். நீங்கள் அரணுக்கு திரும்பும் பொழுது உங்களுக்கு நன்மையை நான் என்ன பண்ணுவேன்? கட்டளையிடுவேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவேன். நீங்கள் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. திரும்பவும் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று நாம் சில சமயம் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என்னை மீண்டும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ, என்னை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று நம் தேவ சமூகத்தில் கேட்பது உண்டு. ஆனால் தேவன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறார், என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி எனக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவர்கள் இருதயத்தை எனக்கு திருப்புவார்களானால் நான் தேசத்திற்கு சேமத்தை. அப்போ ஸ்தோத்திரம். தேவன் விரும்புகிற காரியம் என்னவென்றால், என் ஜனம் எனக்கு நேராக திரும்ப வேண்டும். என்னுடைய ஜனம் எனக்கு நேராக திரும்ப வேண்டும். நம் தேவனுக்கு நேராக திரும்பும் பொழுது, நம்முடைய செவிகள் தேவனுக்கு நேராக திரும்பும் பொழுது நமக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு பறவையானது ஸ்தோத்திரம், அது எவ்வளவுதான் பறந்து தன்னுடையதான உணவை தேடி போனாலும் அது தன்னுடைய காலத்துக்கு எங்கே திரும்பி வரணும்? தன் கூட்டிற்கு திரும்பி வரணும். வசந்த காலம் ஏற்பட்டால் பறவைகள் எல்லாம் நல்லா பறக்கும். ஆனால் ஒரு காலம் ஏற்படும் பொழுது அது நேரம் எங்கே தான் போகும்? தன் கூட்டை தேடி போகும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், இது கர்த்தருடைய சமூகத்தை தேடி போகிறதான நாட்கள். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சகரியா சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனமே, இதுவரை நீ உன் கூட்டை விட்டு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாய். உன் கூட்டை விட்டு நீ அலைந்தாய், திரிந்தாய், உனக்கு ஒரு நன்மையும் கிடைக்கல. இப்பொழுதும் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ மீண்டும் உன் கூட்டுக்கு திரும்புவாய் என்றால், நீ மீண்டும் தேவ சமூகத்துக்கு திரும்புவாய் என்றால், நீ மீண்டும் தேவ பிரசனத்துக்கு திரும்புவாய் என்றால், உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவே அங்கு ஒருவர் காத்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எப்படி இளையகுமாரனுடைய வாழ்க்கையில் அவன் தன்னுடையதான எல்லா காரியத்தையும் இழந்தவனாக தான் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வந்தான். ஆக மொத்தம் என்னதான் பண்ணா? திரும்பி வந்தான். நாம் தேவ சமூகத்தில் இருக்கும் வரை நமக்கு நன்மை உண்டு. நம் தேவ சமூகத்துக்குள் மறைந்திருக்கும் வரை, நம் தேவனுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்கிற வரைக்கும் நமக்கு நல்ல நன்மைகள், நல்ல ஆசீர்வாதங்கள், நல்ல முத்திரைகள், நல்ல பாதரட்சைகள், நல்ல வஸ்திரங்கள் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடாமல் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆனால் அதுவே நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட பின்பு நான் வெளியே போய் என்னுடையதான சுதந்திரத்தை நான் காண்பிப்பேன் என்றால் அது என்னை அழித்து போடக்கூடியதாக மாறுகிறது. அநேக நேரத்தில் தேவ சமூகத்தில் நாம் பெற்றுக்கொண்ட நல்ல ஆசீர்வாதங்களை எல்லாம் நம்ம வெளியில் போய் என்ன பண்ணிடுறோம்? இழந்து விடுகிறோம். ஏன் வெளியில் போய் இழந்து விடுகிறோம்? வெளியில் போகும்போது நமக்குள் பெருமை ஏற்படுகிறது. வெளியே போகும் பொழுது நம்மை அறியாமலே அதை நாம் என்ன பண்ணுறோம்? தான தர்மம் செய்ய ஆரம்பிக்கிறோம். நம்மை அறியாமலே பாவத்துக்கு செலவு பண்ண ஆரம்பிக்கிறோம். நம்மை அறியாமலே பாவத்தில் விழுந்து விடுகிறோம். நம்மை அறியாமலேயே அது எல்லாம் நம்மை விட்டு ஸ்தோத்திரம் கரைந்து கொண்டே போகுது.
அது கரைந்து கொண்டே போய்கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நான் பெற்றுக்கொண்ட சகல தகப்பனின் ஆசீர்வாதங்களையும் திரும்பி பார்க்கும் பொழுது வெறுமையாய் மாறுகிறது. இளையகுமாரனுடைய வாழ்க்கையில அவன் தன் தகப்பன் வீட்டிலிருந்து வரும்போது தனக்கு சரிக்கு சமமான அனைத்து பங்கையும் அவன் பெற்றுக்கொண்டவனாக ஐஸ்வர்யவானாக போனவன் தரித்திரனாய் திரும்பி வந்தான். ஐஸ்வர்யவானாய் போனவன், நான் தேவ சமூகத்தில் இருக்கும் வரை நான் ஐஸ்வர்யவான், நான் எப்பொழுது தேவ சமூகத்தை விட்டு என் ஐஸ்வர்யத்தை காண்பிக்க நான் வெளியே வந்தேனோ, என் திறமையை காண்பிக்க நான் வெளியே வந்தேனோ, என் பெயர் பிரஸ்தாபத்தை காண்பிக்க நான் வெளியே வந்தேனோ, என்னுடைய உறவுகளை ஸ்தோத்திரம் மேம்படுத்தும்படி நான் வெளியே வந்தேனோ, என்னுடைய ஸ்தோத்திரம் உலக பிரகாரமான ஆசையை தீர்த்து கொள்ளும்படி நான் வெளியே வந்தேனோ, அன்றைக்கு என் தகப்பன் எனக்கு கொடுக்கப்பட்டதான ஆசீர்வாதங்கள் அனைத்தும் எப்படியாய் மாறுகிறது? அது கரைந்து அது ஒன்றுத்துக்கும் இல்லாமல் ஒருவேளை உணவுக்கு கூட அது எனக்கு மிஞ்சாத அளவுக்கு அது காலியாய் விடுகிறது. அப்ப அந்த இளையகுமாரனுடைய இருதயத்துல என்ன எண்ணம் வருது? ஸ்தோத்திரம், என் தகப்பன் வீட்டுக்கு நான் போவேனாகில், என் தகப்பன் வீட்டுக்கு நான் போவேனாகில், அதாவது என் வீட்டுக்கு நான் திரும்பி போவேனாகில் எனக்கு நன்மை காத்திருக்கிறது. என்ன நன்மை காத்திருக்கிறது? நான் பெரிய சீமானாய் வாழவில்லை என்றாலும், நான் பெரிய செல்வாக்கு நிறைந்தவனாய் வாழவில்லை என்றாலும், எனக்கு பிழைப்பதற்காக ஒரு வாய்ப்பு அங்க இருக்கிறது. நான் பெரிய அளவுல வாழ்க்கை வாழ்றதை விட பிழைப்புக்கு ஒரு வாய்ப்பு அங்க இருக்குன்னு சொல்லி இளையகுமாரன் தன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பினான். அப்ப இன்று சகரியா தீர்க்கதரிசி நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், தேவ சபையே, தேவ ஜனங்களே, நீங்கள் இன்னும் கர்த்தருடைய சமூகத்துக்கு திரும்ப வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. நாம் தேவனை விட்டு தூரமா இருக்கிறோம் என்று தீர்க்கதரிசி சொல்லல, இன்னும் திரும்ப வேண்டிய காரியங்கள் இருக்கு. எப்படி திரும்பணுமா? நம்பிக்கையோடு திரும்பணுமா? இன்றைக்கு நம்முடைய வாக்குத்தத்தம் நாம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு வேண்டியதான ஒரு காரியம் என்னவென்றால், நம்பிக்கையோடு தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்பது. அல்லேலூயா. நாம் நம்பிக்கையோடு பார்ப்பதை விட லாஸ்ட் சான்ஸா தான் தேவ சமூகத்துக்கு நம்ம என்ன பண்றோம்? வருகிறோம். அதாவது கடைசியாக வேற வழியே இல்லை, போய் தான் பார்ப்போம், ஜெபம் பண்ணி தான் பார்ப்போம், ஜெப குறிப்பு சொல்லி தான் பார்ப்போம், உபவாச ஜெபத்துல போய் கலந்து ஜெபம் பண்ணி தான் பார்ப்போம். அப்ப நம்முடையதான இயல்பான மனநிலை எப்படி இருக்குன்னா, கடைசியாக தேவனை வைக்கிறோம், கடைசியாக தேவனை வைக்கிறோம். ஆனா வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால், நம்பிக்கையோடு போ. கடைசியாக வேண்டா வெறுப்பாக நடந்தா நடக்கட்டும், நடக்காட்டி பார்த்து கொள்ளலாம் என்கிற எண்ணத்தோடு தேவ சமூகத்தில் எப்பயுமே ஜெபிக்க கூடாது. நான் ஜெபித்தால் கடுகளவு விசுவாசம் எனக்குள் இருக்கும் என்றால் மலையை பெயர்த்து போடத்தக்கதான வல்லமையை கர்த்தர் எனக்கு கொடுக்கிறாருன்னு வேதம் சொல்லுகிறது. அப்ப நான் எப்படி தேவ சமூகத்துக்கு திரும்ப வேண்டும் என்றால் நம்பிக்கையோடு திரும்பணும். என்ன நம்பிக்கை? என் தகப்பன் என்னை மீண்டும் உயர்த்துவார். அப்ப ஸ்தோத்திரம், ஒரு கழுகு உயரத்தில் கட்டப்பட்ட தன் கூட்டை கலைத்து போடுமா? உயரத்தில் கட்டப்பட்ட தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளை என்ன பண்ணுமா? கீழே தள்ளி விடுமா? பொதுவாகவே கழுகு நம்ம காக்காவை போலவோ, குருவியை போலவோ, ஆந்தையை போலவோ கூடு கட்டாது. ஒரு தென்னை மரத்திலேயோ, ஒரு பனை மரத்திலேயோ, ஒரு ஆலமரத்தை, அரச மரத்திலே கட்டாது. அது மலையின் உச்சியில தான் கட்டும். இந்த மலைத்தேன், அந்த தேன்கள் எப்படி மலையின் அடியில போய் தொங்கி கொண்டிருக்கும், அதுக்கு பிடிமானம் எங்கேயும் இருக்காது. மலைத்தேன் பார்த்துருப்பீங்க, அதுக்கு பிடிமானம் எங்கேயும் இருக்காது, விழுந்தா வேஸ்ட். ஆனா பிரயாசப்பட்டு கொண்டு போய் எங்க சேர்த்து வைக்கும்? மலை உச்சியில. அது போலதான் கழுகு எந்த ஒரு ஸ்தோத்திரம் பறவையும் எட்டாத உயரத்துல கொண்டு போய் தன் கூட்டை கட்டி தன் குஞ்சுகளை பாதுகாக்கும். அது கொஞ்ச காலம் பாதுகாக்கும், மீண்டும் அது என்ன பண்ணும்? களைச்சு விட்டுரும். எதுக்கு களைச்சு விடுது? அது நம்பிக்கையோடு தன் சிறகுகளை விரித்து தன் அரணுக்கு திரும்புதா, அல்லது அது அப்படியே ஸ்தோத்திர சிறகை விரிக்காமலேயே நம்பிக்கை இழந்து அது கீழே மரித்து சாக போதா? அப்படிங்கிறதான இரண்டு காரியத்தையும் அந்த கழுகு கண்ணோக்கும். அதுல முதல்ல நம்பிக்கையோடு சிறகை விரிக்க முடியும், பறக்க முடியும்னு நம்பி சிறகை விரிச்ச கழுகு கூட்டுக்கு போயிருச்சு. நம்பிக்கையே இல்லாம என்னால சிறகை விரிக்க முடியாது,
என்னால பறக்க முடியாதுன்னு சொல்லி பூமியை நோக்கி போய்கொண்டிருக்கிறதான சில கூட்ட கழுகு குஞ்சுகளும் இருக்கிறது. நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் நம் நம்பிக்கையோடு சிறகுகள் என்ன பண்ணணும்? விரிக்கணும். எனக்கு கர்த்தர் சிறகு கொடுக்கலனா பரவாயில்ல. கழுகுக்கு சிறகுகள் இருக்கும் பொழுது கழுகு தன் சிறகுகளை விரிப்பதற்கு முதலாவது பழகணும். அப்படி பழகாத சில கழுகுக்கு ஒரு முறை அந்த ராஜ கழுகு கீழே வந்து அசைவாடும், 2 முறை அசைவாடும். இதுவே தொடர்ச்சியா இருந்தா நீ வாழ தகுதியற்றவன் என்று சொல்லி 4, 5வது முறை அந்த கழுகு அதை காப்பாற்ற வராது. நீ நேரா பூமியில போய் குத்தி கடை ஏதாவது கழுக நாயோ ஓனாயோ தின்னுட்டு போட்டும். அப்ப முதல் விஷயம் நமக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது வேற, முதல். ஆனால் பழகினவர்கள் அந்த சிறகை விரிக்கணும். இந்த சிறகை விரிக்கிற அனுபவம் என்னன்னா, நான் எவ்வளவு உயரத்தில் இருந்து தள்ளப்பட்டாலும் அல்லது நான் எவ்வளவு வேகமாக சில உபத்திரவத்துக்கு நேராக போய்கொண்டிருந்தாலும் நான் செய்ய வேண்டியது ஒன்று, என் சிறகை விரிக்கணும். என் சிறகு என்றால் என் விசுவாசத்தை நான் விரித்து நான் மீண்டும் தேவனை நோக்கி பார்க்கணும். அதாவது தேவனுடையதான கூடாரமாகிய அவர் சமூகத்தை நோக்கி பார்த்து அங்கே போவதற்கு பிரயாசப்படணும். நான் கீழே விழுந்து ஸ்தோத்திரம், இதுக்கு மேல வாழ வேண்டாம், இதுக்கு மேல போராட வேண்டாம், இதுக்கப்புறம் ஸ்தோத்திரம் இந்த மருத்துவரோடு போராட முடியாது, இதுக்கப்புறம் இந்த வியாதியோட போராட முடியாது, நான் வாழ்வதை விட நான் மரித்து போவது நல்லோம், இதுக்கப்புறம் இந்த ஸ்தோத்திரம் இந்த தொல்லை பிடிச்ச இந்த பிரச்சனை நிறைந்த இந்த குடும்பத்தில் வாழ்றதை விட நான் தனியா போய் கிடக்கிறதுனாலும், இப்படின்னு நம்ம பல காரியத்தை பல பிரச்சனைகளையும் பலவீனங்களையும் போராட்டங்களையும் நினைச்சு நாம மரித்து போவது நலம் என்று சொல்லி சில உபத்திரவத்துக்கு நேராக என்ன பண்ணிடுறோம்? அக்கா தங்கச்சி கீழே போய் பேசுறீங்களா? அப்ப நம்ம எவ்வளவு ஸ்தோத்திரம் வேகமா கீழே நம்ம தள்ளப்பட்டாலும் எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருந்தா போதும். என்ன நம்பிக்கைன்னா, நான் ஸ்தோத்திரம் எவ்வளவு வேகமா போறேனோ என் விசுவாசத்தை நான் காத்துக்கொள்ளும் பொழுது நான் மீண்டும் தேவனுடைய சமூகத்தில் போகும் பொழுது எனக்கு இன்னொரு பலன் அதிகமாக கிடைக்கும். அப்ப என்னுடைய வாழ்க்கை என்பது முடிந்து போவது இல்லை. எனக்கு நெருக்கம் வருவது உண்மைதான். ஆனால் நெருக்கத்தின் நேரத்தில் என் விசுவாசத்தை அதிகரித்து என் இறகை விரித்து நான் என் கூட்டை நோக்கி என் தேவ சமூகத்தை நோக்கி போவேன் என்றால் இரட்டிப்பான நன்மையை அங்கு என் கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம், இளைய குமாரன் புத்தி தெளிந்தவனே நேரம் தகப்பன் வீட்டுக்கு தான் போனான். இளைய குமாரன் மட்டும் 2 பங்கு. எப்பயுமே மூத்த குமாரனுக்கு தான் சேஷ்ட புத்திர பாகம் கிடைக்கும். இந்த வீட்டில் 2 பிள்ளை தான், ஒன்னு பெரியவன், 2வது சின்னவன். இப்ப பெரியவனுக்கு கிடைக்க வேண்டிய சேஷ்ட புத்திர பாகம் யார் கையில கிடைச்சிருக்கு? இப்ப சின்னவன் கையில கிடைச்சிருக்கு. காரணம் என்ன? அவன் நம்பிக்கையோடு தகப்பன் வீட்டுக்கு வந்ததான். ஆனா மூத்த குமாரனுடையதான பங்கு மூத்த குமாரனுக்கு அப்படியே இருக்கு. ஆனா அதை அவன் பயன்படுத்தல, கேட்கல, சுதந்திரிக்கல, அது பாட்டுக்கு இருக்கு. தகப்பன் சொன்ன ஒரு வார்த்தையை நம்ம கவனிக்கணும் அந்த இடத்துல. இது உன்னுடையது, இது எப்போது உன்னிடத்தில் தான் இருக்கிறது, இதை நான் உனக்கு எடுத்து வேற. அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்குரியதை நீ ஏன் பயன்படுத்தலன்னு அர்த்தம். உனக்கு கொடுத்தேன் தானே, உனக்கு தானே இது உனக்குரிய நன்மை தானே, நீ ஏன் வேலைக்காரன மாதிரி நடந்துக்கிற? நீ எடுத்து பயன்படுத்து, உனக்கானது தானே அப்படின்னு சொல்லி அங்க மூத்த குமாரனை பார்த்து தகப்பன் சொல்லுகிற வார்த்தையை நம்ம கவனிக்க முடியும். அப்ப நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற நன்மையை நான் ஸ்தோத்திரம் செயல்படுத்த ஆரம்பிக்கணும். சும்மா வச்சிட்டு அது எப்ப வரும், அது எப்ப வரும்னா அது அங்கதான் இருக்கு. நானும் அதுக்குள்ளதான் இருக்கேன், நான் வாக்குத்தத்தத்துக்குள்ளதான் இருக்கேன், வாக்குத்தத்தம் எனக்குள்ளதான் இருக்கு. ஆனாலும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு அது மாதிரி கிடைக்கலையே, எனக்கு அவனை போல விருந்து வைக்கலையே, எனக்கு அவனை போல லைட் போடலையே, எனக்கு அவனை போல மாடு பிடிக்கலையே. இல்ல, எனக்கு கூட தான் இருக்கு. நான் அனுபவிக்கல, நான் எடுத்து உரைக்கல. ஆனா இளையகுமாரன் எல்லாவற்றையும் இழந்தாலும் ஒரு நம்பிக்கையோட தகப்பன் வீட்டுக்கு வரும். தகப்பன் வீட்டுக்கு வரும் பொழுது தகப்பன் அவனுக்கு பெரிய அளவுல எதுவும் கொடுக்கல, அவருடையதான கொஞ்சம் பங்க தூக்கி கொடுத்தார். ஸ்தோத்திரம், நான் இழந்தவனா இருந்தாலும் தேவ சமூகத்தில் வந்தால் நான் இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்கப்படுவேன். 2வது,
எனக்கானது எனக்கோட தான் இருக்கு, எனக்குரியது என்னோடு தான் இருக்கு. ஆனா அதை நான் எடுக்கிறது கிடையாது. நான் அதற்கு முன்பாக எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? அடிமையை போல. அந்த மூத்த குமாரன் பேசுற வார்த்தையை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அவன் ஒரு அடிமையை போலதாங்க தன் தகப்பன் கிட்ட பேசுவான். எனக்கு இப்படி எதுவும் பண்ணலையே தகப்பனே. அப்ப அவர் சொல்றாரு, உன்னோட நான் ஏன்டா உனக்கு திரும்பி எடுத்து தரணும்? உனக்குன்னு வாங்கி நான் கொடுத்துட்டேன், மறுபடியும் ஒவ்வொரு முறை டெய்லி எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருப்பாங்களா உனக்கு? அப்படிதாங்க கேட்கிறார். அநேக நேரத்துல நமக்கு கொடுக்கப்பட்டதான ஆசீர்வாதத்தை நாம் கரத்தில் எடுக்கிறது கிடையாது. அதை புதைத்து வைத்து விடுகிறோம். புதைத்து வைத்து விட்டு, எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல ஆண்டவரே, எனக்கு பலன் எதுவும் கிடைக்கல ஆண்டவரே, எனக்கு ரெட்டிப்பா எதுவும் கிடைக்கல. ஆனா எப்படி கிடைக்கும்? ஒன்றை இரண்டாக மாற்றுவது என் கரத்தில் இருக்கு. என் கரத்தில் கொடுக்கப்பட்டதான ஆசீர்வாதத்தை நான் பயன்படுத்தாமல் அது எப்படி 1 2 மாறும்? புதைத்து வைத்தா எப்படி 1 2 மாறும்? அப்ப என்னிடத்தில் கொடுத்ததை நான் பயன்படுத்த ஆரம்பிக்கணும். எப்படி பயன்படுத்தணும்? நம்பிக்கையோடு. நம்பிக்கையோடு என் சிறகுகளை விரித்து என் அரணுக்கு நான் திரும்புவேன் என்றால் இரட்டிப்பான நன்மையை என்னால நிச்சயம் பார்க்க முடியும். இல்லைன்னா கிடையாது, பார்க்க முடியும். கொடுப்பார். எப்படி கொடுப்பார் அப்படின்னா, ஏசாயாவின் தீர்க்க தரிசனங்கள்ல 61 அதிகாரத்துல 7வது வசனத்தை ஒருவர் வாசிக்க முடியுமா? ஏசாயா 61 அது 7. உங்க வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். இரட்டத்தனையான பலன் வரும். வாசிங்க. லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்கி அவர்களோட நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். அங்கு முதல் வார்த்தை அழகா சொல்லுகிறது, வெட்கத்துக்கு பதிலாக வெட்கப்படுகிறவர்கள், வெட்கப்படுத்தப்பட்டவர்கள், துரத்தடிக்கப்பட்டவர்கள், அவமானப்படுத்தப்பட்டவர்கள். இளைய குமாரன் எப்படி அவமானப்படுத்தப்பட்டான் அப்படின்னா, பன்றிகளுக்கு தின்கிற தவிட்டை கூட தின்ன முடியாத அளவுக்கு தன் எஜமானால் அவமானப்படுத்தப்பட்டான். ஆனா அவனுக்கு அவன் வெட்கப்பட்ட காலத்துல, அவன் அவமானப்படுத்தப்பட்ட அந்த இடத்துல இருந்து அவன் தன் தகப்பனை நோக்கி திரும்பும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ சமூகத்துல வெட்கப்பட்டு கூனி குறி அழுகிற சம்பவம் நமக்கு தெரியும். பாபிலோனுடைய ஆற்றங்கரையில் உட்காந்து ஆண்டவரேன்னு சொல்லி அழுகிறது தெரியும். வெட்கப்பட்டு கதறி அழுகிறாங்க. ஆனா ஸ்தோத்திரம், அந்த அடுத்த பக்கத்து அதிகாரம் சொல்லும், அவர் சொப்பனம் காண்பது போல கர்த்தர் எல்லாவற்றையும் என்ன பண்ணார். அப்ப ஸ்தோத்திரம், நாம் வெட்கப்படுகிறோம் என்றால் வெட்கப்படுவதை குறித்து வெட்கப்படக்கூடாது. என்னை அவமானப்படுத்துறாங்க, என்னை வெட்கப்படுத்துறாங்க, என்னை தோல்வி அடைய பண்றாங்க, என்ன ஸ்தோத்திரம் முத்திரை குத்துறாங்கன்னு நான் அதை கண்டு நான் வெட்கப்பட்டு வீட்டுக்குள்ள உட்காரக்கூடாது. நான் தேவ சமூகத்துக்குள்ள போகணும். ஆண்டவரே, அண்ணாள் போனாங்கல்ல, எல்கானால் கேட்பாரு, பெண்ணினால் கேட்பாங்க, தின்னுட்டு இரு போதும், சோத்து மூட்டை மாதிரியே தின்னுட்டு இருந்தா போதும், என் பக சோத்தையும் உனக்கு தரேன், அவன் பக சோத்தையும் உனக்கு நான் தரேன்னு சொல்லி சோத்துக்கு அடிமையாக்கி அண்ணாளை வெட்கப்படுத்தி, அண்ணாளை கேவலப்படுத்தி அந்த குடும்பம் பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் ஸ்தோத்திரம், அவள் எப்பொழுது தேவ சமூகத்துக்கு போனாலோ வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான நன்மையை கர்த்தர் என்ன பண்ணார், கொடுத்தார். அப்ப நான் வெட்கப்பட்ட தேசத்தில் அவரை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். அது யாருடைய கரத்தில் இருக்கு? கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. அதை செயல்படுத்துவது என்னுடைய கரத்தில் இருக்கு. நான் நம்பிக்கையோடு புறப்படும் பொழுது, நான் நம்பிக்கையோடு ஜெபிக்கும் பொழுது, நான் நம்பிக்கையோடு என் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வேன் என்று நான் நம்பும் பொழுது, நிச்சயமாய் அதை என் கரத்தில் கொடுக்க நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம், எனக்கானதை பெற்றுக்கொள்ள நான் தான் போராட வேண்டும். யார் தான் போராடணும்? நான் தான் போராடணும். எனக்காக வேற யாரும் என்ன பண்ண முடியாது, போராட முடியாது. ஏன்னா வெட்டிக்கிளி தின்னதுக்கும் முசுக்கட்டை பூச்சி தின்னதுக்கும் சேர்த்து நான் உனக்கு என்ன பண்றேன், கொடுக்கிறேன்றாரு. என் வாழ்க்கையில இதுவரைக்கும் எந்தெந்த இடத்துல நான் அவமானப்படுத்தப்பட்டேனோ, வெட்கப்படுத்தப்பட்டேனோ, தோல்வி அடையப்பட்டேனோ, அந்த இடத்தில் என்னைய கர்த்தர் மீண்டும் பழுகவும்
பெருகவும் பண்ண வேண்டும் என்றால் நான் நம்பிக்கையோடு அவருடைய சமூகத்தில் நிற்கணும். ஈசாக்கு நின்னார். ஏசேக்கு பிடுங்கப்பட்ட பொழுதும் சித்னா பிடுங்கப்பட்ட பொழுதும் நம்பிக்கையோடு எங்க தான் இருந்தாரு? பெயர் சபாவுல தான் இருந்தார். வேற நாட்டை தேடி அவர் போக கிடையாது. பெயர் சபாவுக்குள் இருந்ததனாலேயே நம்பிக்கையோடு, ஏன்னா கர்த்தர் சொன்னது நீ பெயர் சபாக்குள்ளதான் இருக்கணும். ஏசேக்கு பிடுங்கினாலும் சித்னா பிடுங்கினாலும் அங்கே நம்பிக்கையோடு இருந்தபடினால் கர்த்தர் ரகபோத்தை கொடுத்தார். அப்ப என் நம்பிக்கை யார் மேல் இருக்கணும்? கர்த்தரிடத்தில். கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருக்கும் பொழுது, கர்த்தரிடத்தில் விசுவாசமா இருக்கும் பொழுது, கர்த்தரிடத்தில் முழு பக்தி வைராக்கியத்தோடு இருக்கும் பொழுது அவர் நம் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வார்த்தையே என்னவென்றால், கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருக்கணும். என் வாக்கு தத்தத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்னா, இரட்டிப்பானதை நான் பெற்றுக்கொள்ளணும்னா, நான் கர்த்தரிடத்தில் நம்பிக்கை உள்ளவனா இருக்கும். அவரிடத்தில் நம்பிக்கையா இருக்கும். அவரிடத்தில் நம்பிக்கையா இல்லைனா என்னால எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். எப்படி? உலகத்தால் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம், உழைப்பால் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். வேணும் தான். ஆதாம பார்த்து சொன்னது, நீ வேர்வை செஞ்சுதான் சாப்பிடணும். உன்னுடைய மனைவி பிள்ளை பெறும் பொழுது கர்ப்பவேதனைப்படும். இதெல்லாம் இயற்கை, இது தேவன் நமக்கு கொடுத்தது. ஆனாலும் அதையே நம்பக்கூடாது. வேலையை நம்பக்கூடாது, வருமானத்தை நம்பக்கூடாது, லோன் போட்டிருக்கேன் லோன் வரும் நம்பக்கூடாது, இஎம்ஐ கட்டுறதுக்கு அவங்க கட்டிடுவாங்க நம்பக்கூடாது, இவங்க கொடுத்துருவாங்க நம்பக்கூடாது. நான் கர்த்தரிடத்தில் என் உழைப்பு பிளஸ் என்னுடையதான விசுவாசம், இது இரண்டையும் கர்த்தர் கனப்படுத்தும் பொழுது இரட்டிப்பான நன்மையை எனக்கு அவர் என்ன பண்றாரு? கொடுக்கிறார். சும்மா கொடுக்கிறது இல்லை, என் விசுவாசின் அளவை அவர் சோதிக்கிறார். நான் எந்த அளவுக்கு விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறேன். அழிந்து போகிற பொன்னே அக்கினியினால் சுட்டே சுத்தரிக்கப்படும் பொழுது அதை விட விலையேற பெற்றது எது? நம்முடைய விசுவாசம். அதை தேவன் சோதிக்கிறார். சோதித்ததுக்கு அப்புறமாக பொன்னாக விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம். ஒரு 3 நபர்களை நான் வேகமா சொல்லிட்டு இந்த செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புறேன். முதலாவது, நமக்கு நன்றாய் தெரிந்த ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் யார் அப்படின்னா பக்தன் யோபு. யோபு 42ஆம் அதிகாரத்தின் 10வது வசனத்தை வாசிக்கலாம். யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஸ்தோத்திரம். இந்த இடத்துல யோபுவை குறித்து நாம் பார்க்கிறோம். யோபு எப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையில இருந்தார்னு சொல்லி பார்த்தா, முதல் அதிகாரம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, யோபு ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷன், தேவனுக்கு பயந்து நடக்கக்கூடிய ஒரு மனுஷன், தன் பிள்ளைகள் பாவம் செய்யக்கூடாது என்கிறதான விஷயத்தில் ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். அவனை போல உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தனும் பொல்லாப்புக்கு விலகிறவனும் என்றதான ஸ்தோத்திரம், அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழாதவர்கள் மத்தியில யோபு வாழ்ந்தார். ஊர் சென்னும் தேசத்தில் அனைவரும் பாவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது யோபு என்கிற தேவ மனுஷன் மாத்திரம் எல்லாவற்றையும் விட்டு தேவனுக்காக தன் வாழ்க்கையை தனித்து வாழ்ந்தார். எப்படி ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது போல இந்த யூத் தேசத்தில் யோபுவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆனா யோபுவுடைய வாழ்க்கையில அநேக கிருபைகள் இருந்தாலும், ஆசீர்வாதங்கள் இருந்தாலும், அனுக்கிரகம் இருந்தாலும், செல்வங்கள் எல்லாம் இருந்தாலும் கர்த்தர் அவரை ஒரு காலத்துக்கு அனுமதிக்கிறார். நான் கர்த்தரிடத்தில் பக்தி வைராக்கியமாய் இருந்தால் பாவம் என்னை அணுகாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்புனக்கு நேரிடாது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் என்று சங்கீதம் 91 நாம் அடிக்கடி வாசிக்கிறோம், அடிக்கடி நாம் அறிக்கை செய்கிறோம். அதை விட மேலான வாழ்க்கையை வாழ்ந்தவர் தான் பக்தன் யோபு. ஆனா அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் எதை தெரியுமா அனுமதிச்சாரு? அவருடைய விசுவாசத்தை சோதிக்கிறதற்கு கொஞ்ச காலத்தை அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஸ்தோத்திரம் வைத்தார். உத்தமன் தான், சன்மார்க்கன் தான், தேவனுக்கு பயப்படுகிறவர் தான், பொல்லாப்புக்கு விலகுகிறவர் தான், பிள்ளைகள் தவறு செஞ்சிருவாங்கன்னு நினைச்சு தேவ சமூகத்தை உடன்படிக்கை
பலி செலுத்துறவர் தான். பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, இப்படி பல பலிகள் தேவனுக்காய் செலுத்துகிறவர் தான். அவர் வீதியில் நடந்து போனாக்க ஊர்ல இருக்கிற எல்லாரும் எழும்பி நின்று அவருக்கு ஸ்தோத்திரம் மரியாதை கொடுப்பாங்க. அவர் எந்த இடத்துக்கு போனால் அவருக்கு ஒரு நல்ல மரியாதை. இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆசீர்வாதமான மரியாதைக்குரிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் பக்தர் யோபு. ஆனா அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு காலத்தை வைத்தார், அவருடைய விசுவாசத்தை சோதிக்கும்படி. சத்ருவானவன் கண் போட்டது உண்மைதான். கர்த்தர் கேட்கிறார், என் பக்தன் யோபுவிடத்தில் கண் போட்டாயோ, கண் போட்டாயோன்னு கேட்கும் பொழுது சத்ரு சொல்றான், நீங்க பாதுகாக்க போய் தான் அவன் என்ன பண்ணி இருக்கிறான், நல்லவனா இருக்கிறான். இன்றைக்கு அநேகருடையதான வாழ்க்கையில சோதரர் சொல்லக்கூடியதான ஒரு சின்ன ஒரு வார்த்தை என்னன்னா, உங்களுக்கு என்னப்பா வெளிநாட்டுல இருந்து எல்லாம் பார்த்த மாதிரியும் ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்த மாதிரியும் டெய்லி நம்ம அக்கௌண்ட்டை செக் பண்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, ரட்சிக்கப்பட்டவங்களை பார்த்து பேசுவாங்க. கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்ற பொதுவான வார்த்தை என்ன, உனக்கு என்னைய வெளிநாட்டுல இருந்து பணம் வருது, அது நின்று போனா விளைச்சனு தெரியும், பணத்துக்காக போறான். இங்க இருக்கிற விசுவாசிகளுக்கு தான் தெரியும் பணம் எங்க இருந்து வருது அப்படின்னு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப யோபுவை பார்த்து சத்ரு சொல்றான், நீங்க ஆசீர்வதிக்க போய்தான் அவன் இவ்வளவு உத்தமனா இருக்கிறான், நீங்க ஆசீர்வதிக்க போய்தான் அவன் இவ்வளவு சன்மார்க்கனா இருக்கிறான், கொஞ்சம் அதை எடுத்துதான் போடுங்களேன். கர்த்தர் சொன்னாரு, நான் எல்லாத்தையும் எடுக்கிறேன், ஜீவன்ல கை வைக்க மட்டும் உனக்கு என்ன வேணா பண்ணிக்க, எவ்வளவு வியாதியை வேணா கொடுத்துக்க, எவ்வளவு கொடூரமான வேதனையை வேணா கொடுத்துக்க, ஆனா உயிர்ல மட்டும் என்ன பண்ணாது, அது எனக்குரியது, கை வைக்காத. சத்ருவால என்ன செய்ய முடியுமோ. இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, யோபு ஆசீர்வாதமா இருந்தப்ப உத்தமனா இருந்ததை விட, யோபு ஆசீர்வாதமா இருந்தப்ப சன்மார்க்கனா இருந்ததை விட, யோபு ஆசீர்வாதமா இருந்தப்ப தேவனுக்கு பயந்ததை விட, இப்ப 2 மடங்கு உத்தமத்தையும் சன்மார்க்கத்தையும் தேவனுக்கு பயப்படுவதையும் பொல்லாப்புக்கு விலகுவதையும் யோபு தன் வாழ்க்கையில் காத்து கொண்டார். ஏன்னா தேவனே சொல்றாரு, என் பக்தன் யோபு பேசியது போல நீங்க ஒருத்தர் என்ன பண்ணல, நிதானமா பேசல. அவ்வளவு நிதானத்தோடு பேசுற என்னுடைய பக்தன். ஆனா நீங்களோ உங்க வாய்க்கு வரதால என்ன பண்றீங்க, பேசுறீங்க. யோபுவினுடைய மனைவி சொல்றாங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் கர்த்தரே கர்த்தரே கர்த்தரேன்னு சொல்லி நீ கர்த்தரே கெதின்னு கிடப்ப, ஒழுங்கு மரியாதையை என்ன பண்ணு, தூசித்து ஜீவனை விடுனாரு. அவர் அப்பையும் ஓடி பைத்தியக்காரி அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு என்ன பண்ணாரு, நீ பைத்தியம் போல் பிதற்றுகிறாயின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு திரும்பிட்டார். அப்ப கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தையும் நம்முடையதான அன்பையும் நம்முடையதான ஆவிக்குரிய தன்மையும் எங்க தெரியுமா சோதிக்கிறாரு, எனக்கு ஒரு போராட்டத்தை கொடுத்து. அது வியாதியா இருக்கலாம், அது கடனா இருக்கலாம், அது பிள்ளைகளுடையதான சில ஆசீர்வாதங்கள் தடையா இருக்கலாம். தடைகள் மத்தியில தான் கர்த்தரினுடைய விசுவாசம் சோதிக்கிறார். எனக்கு தடை வரும் பொழுது, நான் ஆசீர்வாதத்தில் தடைப்பட்டவனாய் காணப்படும் பொழுது, என் ஆசீர்வாதங்கள் எனக்கு பெற்றுக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது நான் யாரிடத்தில் விசுவாசம் வைக்கிறேன், தேவனிடத்திலா மனிதனிடத்திலா? அதை கர்த்தர் கவனிக்கிறார். யோபுவை பார்க்கிறாரு. யோபு தன் மனைவியின் பேச்சை கேட்டு, ஆமா என்னுடைய உயிருக்கு உயிரான என் அன்பு மனைவியே, நீ சொல்வது சரிதான், நான் தேவனை தூஷிப்பது எனக்கு நலம் என்று சொல்லி தன்னுடைய உயிருக்கு உயிரான நண்பர்கள் வரும் பொழுது, நண்பர்களே ஸ்தோத்திரம், சகாக்களே நீங்கள் என்னை காப்பாற்ற வேண்டும், என்னை ஒரு நல்ல மருத்துவரிடத்தில் கொண்டு போய் என்னை சேர்த்து விடுங்கள், என் சொத்துக்கள் எனக்கு மீண்டும் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு நான் 2 மடங்கு 4 மடங்கு நீங்க செலவு பண்ண பணத்தை நான் திருப்பி தரேன்னு சொல்லி என்ன பண்ணல, சொல்லல. அத்தனை துன்பத்தின் பாதையிலும் யோபு தன் உத்தமத்தை, தன் விசுவாசத்தை, தன் நம்பிக்கையை காத்து கொண்டார். என்ன பண்ணாரு, காத்து கொண்டார். கர்த்தர் கவனிக்கிறார். கர்த்தர் கவனித்துக் கொண்டேதான் இருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் நம்மை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார். எப்படி இருக்கிறோம், எப்படி நம்முடைய வாழ்க்கையை வாழ்றோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு போராட்டம் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, நமக்கு நெருக்க வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, நமக்கு உபத்திரம் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, நமக்கு வியாதி வரும்போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, நம்ம யாரை நம்புறோம், அந்த நேரத்துல அதிகமா யாரை நம்புறோங்கிறத கர்த்தர் கவனிக்கிறார். கர்த்தரை ஒரு பச்சைமா ஓரமா வச்சுட்டு அந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போல சொத்தும் போச்சு ஒன்னும் போச்சு, கடைசியா போவோம் இயேசுநாட்ட சோகமாக்குறாரு, சாவடிச்சா சாவடிக்கிறாரு. இன்றைக்கு அநேகருடையதான வாழ்க்கையின் மனப்போக்கே அந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போலத்தான்.
சுத்தி வந்ததுக்கு அப்புறம் கடைசியா கர்த்தரிடத்துல நம்பிக்கை வைக்கிறது. அந்த சகோதரியாவது கடைசியில வச்சாங்க. ஆனா இன்றைக்கு இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில அந்த நம்பிக்கையும் யாரும் அதிகமா வைக்கிறது இல்லை. யோபுவின் மனைவி சொன்னது போல தேவனை தூசித்து ஜீவனை விட்டுறாங்க. எதை விட்டுறாங்க? ஜீவனை விட்டுறாங்க. இது இருக்க போய் தானே தொந்தரவு கழுது. செத்ததுக்கு அப்புறம் பணத்தை வச்சு என்னமா பண்ணிட்டு போறான், நமக்கு என்ன வந்துச்சு? இல்ல, நாம் சோதிக்கப்படும் பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மை கவனிக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. எனக்கு ஒவ்வொரு போராட்டம் வரும் பொழுதும், எனக்கு ஒரு நெருக்கம் வரும் பொழுதும், வேலையில நெருக்கம் வரும் பொழுதும், குடும்பத்தில் நெருக்கம் வரும் பொழுதும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நெருக்கம் வரும் பொழுதும், பணத்திலோ பொருளாதாரத்திலோ பிள்ளைகள் வாழ்க்கையிலையோ எந்த இடத்துல நான் அதிகமாய் கண்ணீர் சிந்தப்படுகிற சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஒன்றை கவனிக்கணும், என் வாயின் வார்த்தையும் இருதயத்தின் தியானமும் கர்த்தருக்கு முன்பாக எப்படிப்பட்டதா இருக்கு என்பதை கர்த்தர் கவனிக்கிறார். ஓட்டை எடுத்து சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான், கர்த்தர் வார்த்தையை கவனிக்கிறான். அவன் நிதானமாய் பேசினான், நீ பேசுனியா? அவன் நிதானமா பேசுற, நீ பேசுனியா? இன்னைக்கு நம்முடைய நிதானம் எதுல இருக்கு? நமக்கான ஆசீர்வாதம் முன்பாக இருக்கு. ஆசீர்வாதமா இருக்கும் பொழுது நிதானமா இருக்கிறோமா? ஆசீர்வாதத்தை இழந்தால் நிதானமா இருக்கிறோமா? நம்முடைய நம்பிக்கை யாரிடத்துல நிதானமா இருக்கிறது? ஆசீர்வாதத்தின் மேலையா, அதை கொடுத்த கர்த்தர் மேலையா? யோபுவினுடைய நிதானம் முழுக்க முழுக்க யாரிடத்துல தெரியுமா இருக்கு? கர்த்தர் இடத்துல மட்டும்தான் இருக்கு. தன்னுடைய நிதானத்தை கர்த்தரை விட்டு அவர் நகர்த்தவே இல்லை. தன் நம்பிக்கையை கர்த்தரை விட்டு அவர் நகர்த்தவே இல்லை. என்ன வேணா நடக்கட்டும்யா, பார்த்துதான் வருமே. ஒரு முறை நான் எப்பயுமே சொல்ற ஒரு வார்த்தை, சாகிறதுன்னு முடிவாகி போச்சு, எப்படியும் சாகத்தான் போறோம். அது கர்த்தருக்காக செத்தா என்ன கொஞ்சம் கொடூரமா இருக்கு. அவ்வளோ ஸ்டீஃபனை போட்டு வெளுத்தது மாதிரி, ஸ்தேவானை போட்டு கல் எடுத்து எரிஞ்ச மாதிரி மரணம் வரலாம். குஜராத் பகுதியில் தீர்க்கதரிசிய மிஷினரியை வச்சு எரிச்சது போல மரணம் வரலாம். நமக்கான மரணம் எப்படி வேணா வரலாம். ஆனா அந்த மரணத்தை நான் எப்படி எதிர்கொள்றேன்? கர்த்தரிடத்தில் ஸ்தேவான் சொல்றாரு, இவங்க செஞ்சதை மன்னிங்கப்பா, இவங்க செஞ்சதை மன்னிங்கப்பா. இந்த ஒத்த வார்த்தையில ஸ்தேவான் தன் நம்பிக்கையை கர்த்தரிடத்துல வச்சார். வேதம் சொல்லுகிறது, அவனுடையதான ஆன்மாவை பரலோகமே எழும்பி நின்று என்ன பண்ணிச்சான்? அவனுடைய மரணத்தை பரலோகமே எழும்பி நின்று ஸ்தோத்திரம் வரவேற்று உற்சாகப்படுத்திய ஸ்தோத்திரம். எப்படி ஜெபிக்கிறான் பாரு, நம்பிக்கை எப்படி வச்சிருக்கான் பாரு என் மேல. அப்படி கல்லை எடுத்த உடனே நான் முதலாவது எவன் பெரிய அதிகாரியை பார்த்து அவன் காலில் போய் முதல்ல கடந்திருப்பேன். நானா இருந்தா அங்க இருக்கிற அதிகாரில எவன் பெரிய அதிகாரி அவன் காலில் 10 விழுந்திருப்பேன். அடிக்க வேணான்னு சொல்லு, நான் எவ்வளவு வேணா தரேன் உனக்கு. நான் ஸ்தேவான் அப்படி இல்லை. வாழ்ந்தா வாழ்றேன், செத்தா சாடுறேன், ஓடுறா பார்த்துக்கலாம், கர்த்தாவே இவர்களை மன்னி. அவ்வளோதான். அதான் நம்பிக்கை. அதுக்கான வெகுமதியை பரலோகம் அவருக்கு கொடுத்தது. இன்னைக்கு என்னுடைய நன்மை யாரிடத்துல இருக்கு? நெருக்க வரும் பொழுது யாரிடத்துல என்னுடைய நம்பிக்கை போகுது? நமக்கு ஸ்தோத்திரம் ஒரு உதவி ஒரு மனிதனிடத்திலிருந்து வருதுன்னா, இல்லை ஒரு அரசிடத்துலேருந்து நமக்கு ஒரு உதவி வருதுன்னா, அந்த உதவியை நமக்கு வர வரைக்கும் நம்ம பெற்றுக்கொள்ளணும். அது வரல அப்படின்னா பரவாயில்லன்ற ஒரு எண்ணத்துக்கு நம்முடைய வாழ்க்கை நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தரை நோக்கி திருப்பணும். அது வந்தாலும் வராவிட்டாலும் என் ஓட்டம் கர்த்தரிடத்தில் மட்டும். அல்லேலூயா. 1000 ரூபா வரும், எதிர்பார்க்காம 5000 வந்துச்சா? ஸ்தோத்திரம். அடுத்த 4 மாதத்துக்கு இந்த 1000 ரூபா வருமா? அடுத்த 4 மாதம் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஒரு பிளான் போட்டிருப்பீங்கல்ல, நம்ம முதலமைச்சர் ஒரு 1000 ரூபா பணம் கொடுக்குறாரு, அந்த பணம் அந்த 1000 ரூபா அந்த அக்காவுக்கு கொடுத்துடலாம். அந்த பணத்தை நம்பி எத்தனை பேர் இஎம்ஐ வாங்கியிருப்போம் வீட்டில்? 1000 ரூபாக்குள்ள வட்டி கட்டுற மாதிரி அடமானம் வச்சுருப்போம். இப்போ அடுத்த 3 மாதத்துக்கு பணம் வராது, என்ன பண்ணுவோம்? அடுத்த 3 மாதத்துக்கு பணம் வராது. அந்த 1000 ரூபாய் நம்மளதுனால அந்த 1000 ரூபாய்க்கு நம்ம உழைக்காம இருந்துட்டோம். இப்போ இந்த 1000 ரூபாய் அடுத்த 3 மாதம் வராது, என்ன பண்ணுவோம்? 5000 ரூபாய் மீதி எடுத்து வச்சிருக்கோமா? 5000 ரூபாய் அன்னைக்கு செலவாகி போச்சு பாதி பேத்துக்கு. என் நம்பிக்கை கடந்த 4 வருஷமா கொடுத்துட்டு இருக்காரா? கடந்த 4 வருஷமா என் நம்பிக்கை எது மேல இருந்துச்சு? 15ஆம் தேதி ஆனா என் அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் வரும். இப்போ அடுத்த 3 மாதம் வராது. என் நம்பிக்கை யார் இடத்துல இருக்கு? அடுத்த 3 மாதம் அந்த 1000 ரூபாய்க்கு என்ன பண்ணுவோம்? அதனாலதான் உதவி வந்தாலும் வராட்டினாலும்
என் நம்பிக்கை எப்பொழுதும் கர்த்தரிடத்தில் இருக்கும் என்றால் எனக்கான ஒத்தாசை எனக்கு அவர் அனுப்பி கொண்டே இருப்பார். அநேகர் தடுத்தாலோ, அரசு தடுத்தாலோ, பெரிய பெரிய அதிகாரிகள் தடுத்தாலோ, எனக்கான நன்மையை எனக்கே கொண்டு வந்து என் வாசலில் வைத்து என் நன்மையை நடத்துகிறவர் நான் ஆராதிக்கிறேன் என் தகப்பன். அதனாலதான் யோபு எதை பத்தியும் கவலைப்படல. எடுத்தா எடுக்கிறான், வச்சா வைக்கிறான். என் நம்பிக்கை கர்த்தரிடத்தில் சொல்லி நிதானமாய் பேசினான். தன்னிடத்தில் வந்தவருக்கு நிதானமாய் ஜெபம் பண்ணினான். கர்த்தரை குறித்து ஒரு இடத்திலும் அவன் தேவ தூஷணம் பண்ணாமல் இருந்தான். கர்த்தர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தார். அவன் முன்னிலைமையை பார்க்கிறோம், முன்னிலைமையை பார்க்கிறோம். ஆசீர்வதித்தார். எப்படி? இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். நம்பிக்கையோடு நான் தேவனிடத்தில் இருப்பேன் என்றால், நான் வியாதிப்பட்டவனாய் இருந்தாலும், நான் கடன்பட்டவனாய் இருந்தாலும், நான் துன்பப்படுத்தப்பட்டவனாய் இருந்தாலும், என் நம்பிக்கை கர்த்தரிடத்தில் இருக்கும் என்றார் இரட்டிப்பான நன்மை எனக்கு அவர் தருவார். சூழ்நிலை தற்காலிகம். என்றைக்குமே சூழ்நிலை தற்காலிகம் தான். யாருடைய வாழ்க்கையிலும் சூழ்நிலை என்பது நிரந்தரம் கிடையாது, தற்காலிகம். அது கொஞ்சம் வேகமா போகும், சில சமயம் மெதுவா போகும், சில சமயம் ஊறி ஊறி போகும், சில சமயம் நம்மள நீந்த விட்டு வேடிக்கை பார்க்கும். ஆனா அது தற்காலிகம். ஆசீர்வாதமும் தற்காலிகம் தான். ஆசீர்வாதமா இருக்கக்கூடிய அந்த வெறுமையின் வாழ்க்கையும் தற்காலிகம் தான். ஆனா கர்த்தரோ நித்தியத்துக்கும் நிரந்தரமானவர். என் நம்பிக்கை கர்த்தரிடத்தில் இருக்கும் வரை என் வாழ்க்கையில் இரட்டிப்பான நன்மையை நான் எப்பயுமே எதிர்பார்க்கலாம். அல்லேலூயா. பக்தன் யோபு தன் வாழ்க்கையில் இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்வதற்கான காரணம் என்ன? அவருடையதான சோதனையின் வாழ்க்கையின் நேரத்தில் அவருடைய நம்பிக்கை கர்த்தரிடத்தில் இருந்தது. அவர் இழப்பின் நேரத்தில் அவருடைய நம்பிக்கை கர்த்தரிடத்தில் இருந்தது. அவருடையதான இருதயத்தின் வருத்தத்தின் நாட்களிலும் அவர் நம்பிக்கை கர்த்தரிடத்தில் இருந்தது. யாரையும் நம்பல. எந்த மனுஷனும் மாயை என்பதை பிரசங்கி சொல்வது போல பக்தன் யோபு அனைவரும் மாயை, வானமும் பூமியும் மாயை, நான் பார்க்கிற மனுஷர்கள் மாயை. ஆனால் யார் நிரந்தரம்? கர்த்தர் ஒருவரே நிரந்தரம். என் நம்பிக்கை கர்த்தரிடத்தில், என் நம்பிக்கை கர்த்தரிடத்தில். நம்பிக்கையோடு திரும்பு. பாபிலோன் சிறையிருப்பில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனமே, நீ நம்பிக்கையோடு கர்த்தரிடத்தில் திரும்பு. நீ இதுவரைக்கும் ஊர் ஃபுல்லா சுத்தி வந்துட்ட, நீ எல்லா பாவத்தையும் செஞ்சிட்ட, நீ அக்கிரமத்தை செஞ்சிட்ட. என்னைய கர்த்தர் மன்னிப்பாரா? நிச்சயம் மன்னிப்பாரு. உன்னைய மன்னிக்காம வேற யாரை மன்னிக்க போறாரு? தம் சாயலில் படைக்கப்பட்ட மனிதனுக்காகவே அவர் ஸ்தோத்திரம் வந்திருக்கிறார் என்றால், அவன் எத்தனை கோடி பாவங்கள் செய்திருந்தாலும் அவனை தமது இரத்தத்தால் கழுவி அவனை பரிசுத்தப்படுத்தி தமது குமாரனாக தமது குமாரத்தியாக மாற்றி அவர்களுக்காக பரலோகத்தில் ஒரு பெரு வெகுமதியை சேர்த்து வைத்து அதை கொடுக்கும்படியாய் காத்து கொண்டிருக்கிற நம்முடைய நல்ல தகப்பன் ஒருவர் இருக்கிறார். அதனால ஸ்தோத்திரம். நான் வெட்கப்பட்டதுக்காக, நான் பாவம் செஞ்சதுக்காக, நான் அவமானப்படுத்தப்பட்டதுக்காக, நான் கெட்ட வார்த்தை பேசினதுக்காக, நான் பண்ண சின்ன சின்ன திருட்டுக்காக நான் தேவ சமூகத்தோடு விலகி போவதை விட அதை தேவ சமூகத்தில் ஒத்துக்கொண்டு என்னை மன்னியும் என்று அவரிடத்தில் நம்பிக்கையோடு திரும்பும் பொழுது என் வாழ்க்கையை அவர் 2 மடங்கு ஆசீர்வாதம் உள்ளதா மாத்துறாரு. அதனாலதான் ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னாரு, நீ ஸ்தோத்திரம் இந்த தேசத்திலிருந்து, எந்த தேசம்? பாபிலோன் தேசத்திலிருந்து நீ தேவ சமூகத்துக்கு திரும்பு. நீ முன்னாடி போலியான தீர்க்கதரிசியோட வார்த்தையை கேட்டு நீ கெட்டு போய் சிறைப்பட்டு போன எல்லாத்தையும் கர்த்தர் மன்னிச்சிடறாரு. நீ திரும்புவாய் என்றால், நீ திரும்புவாய் என்றால் தன் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, என் ஜனங்கள் தங்களை தாழ்த்துவார்கள் ஆனால் நான் சேமத்தை கொடுப்பேன். அப்ப ஸ்தோத்திரம். பாவத்தை அவர் எந்த அளவுக்கு வெறுக்கிறாரோ அதே போல பாவத்தை வெறுக்கிற நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். நான் பாவம் செஞ்சது உண்மைதான் ஆண்டவரே, ஆனா அதை நான் வெறுக்கிறேன், எனக்கு நீர் போதும்னு சொல்லும் பொழுது என்னைய அவர் நேசிக்கிறது போல அவர் யாரையும் அதிகமா நேசிக்க மாட்டார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏன்னா ஸ்தோத்திரம், மறுதளிக்காத 10 பேரை விட மறுதளித்த பேதுரு விசேஷமானவன். ஏன்னா கர்த்தர் அவன் கிட்ட ரொம்ப அவனை சந்திக்கும்படியே 2-3 முறை வந்தார். அவனை சந்திக்கும்படியே வந்தார். அங்க இருக்கிற 10 பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, ஏசு நம்ம மேல எவ்வளவு பாசம் பாரு, நம்ம கண்ணி மீனெல்லாம் பொறிச்சு வச்சிருக்காரு, நமக்கு அப்பம் சுட்டு வச்சிருக்காரு. ஆனா உண்மை தெரியுமா? அவர் வந்தது பேதுருவை பார்க்க. ஏன்? மறுதளித்து மனம் கசந்தவனை மறுபடியும் உருவாக்கும்படியா அவர் வந்தார். அவன் மறுதளித்தது உண்மை, பாவம் செய்தது உண்மை. நான் பல தேவனுக்கு விரோதமான காரியம் செய்திருக்கலாம். ஆனா என்னுடையதான மன கசர்வை அவர் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். நான் மனம் கசந்து, உண்மையாய் மனம் கசந்து என்னை தாழ்த்தி திரும்புவேன் என்றால் என் குடும்பத்துக்கு, என் வாழ்க்கைக்கு, என் சந்ததிக்கு, என் தலைமுறைக்கு சேமத்தை கொடுக்க
அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்பிக்கையோடு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் தருவார். நம்முடைய பேதுருடைய வாழ்க்கையில முதல்ல கர்த்தர் பேதுருவை பார்க்கும் பொழுது பேதுரு எப்படி இருந்தாரு? எம்டியா இருந்தார். அவருடைய தொழில் மீன் பிடிப்பது. ஆனா இயேசு அவரை பார்க்கும் பொழுது எம்டியா தான் இருந்தார். எப்பொழுதும் வலைகள் நிரம்ப மீனை பிடிக்கிறவன் வெறுமையாய் நிற்கிறான். அவன் தன் வலையை அலசிக்கொண்டு இருக்கும் பொழுது கலிலேய கடலோரத்தில் வந்த இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து, பேதுருவே, உன் படகில் எனக்கு கொஞ்சம் இடம் கிடைக்குமா? உன் படகில் எனக்கு இடம் கிடைக்குமா? தாராளமா வாங்கன்னு சொல்லி படகுல ஏற்றி இடம் கொடுத்து பிரசங்கிக்க வைத்தார். பிரசங்கம் முடிஞ்ச கையோட எல்லோரும் திரும்பும் பொழுது அவர் மட்டும் பேதுருவை நோக்கி திரும்புகிறார். பிரசங்கத்தை கேட்டு எல்லோரும் வீட்டை நோக்கி திரும்பும் பொழுது பிரசங்கம் செய்த இயேசு பேதுருவை பார்த்து திரும்புகிறார். திரும்பி, பேதுருவே, உன் வலை, உன் படகு ஏன் வெறுமையா இருக்கு? எல்லோருடைய படகுலையும் ஒரு குறிப்பிட்ட அளவு மீன் இருக்கு, உன் படகில் மாத்திரம் ஏன் மீன் இல்லை? பேதுரு சொல்றாரு, எனக்கு இன்னைக்கு நேரம் சரியில்லை, எனக்கு இன்னைக்கு நேரம் சரியில்லை. நம்முடைய நம்பிக்கை எதில் வச்சிருக்கிறோம்? நம்முடைய லக்கில் வச்சிருக்கிறோம். என் அதிர்ஷ்டம். அவன் ராசியான புள்ள, அவன் மூஞ்சில முகச்சா மூஞ்சில முழிச்சா நான் போற இடமெல்லாம் பொண்ணா விளங்கும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்ப ஸ்தோத்திரம் பேதுரு சொல்லியிருப்பாரு, அல்ல யார் மூஞ்சில முழிச்சேன்னு தெரிலப்பா, வலை பூரா எம்டியா இருக்கு, ஒரு நன்மையும் கிடைக்கும். நம்முடையதான வெறுமையை நம்ம எது மேல பழி போடுறோம்? எதுல பழி போடுறோம்? நம்முடைய வெறுமையை நாம் ஏற்றுக்கொள்வதை விட அந்த வெறுமைக்கு நம்ம வைக்கிற பேர் என்ன தெரியுமா? எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, நான் ராசியற்றவன், என் பிள்ளை ராசியற்றவர், என் மனைவி ராசியற்றவர், என் குடும்பம் ராசியற்றது, நான் இருக்கிற வீடு ராசியற்றது. எல்லாத்துக்கும் அதிர்ஷ்டம். ஜோசியக்காரன் தோத்துருவான், ஜோசியக்காரன் தோத்துருவான். இப்ப பேதுரு ஏதோ ஒன்று புலம்பிட்டு இருக்காரு. இயேசுநாதர் பார்க்கிறார், இல்லை உனக்கு அதிர்ஷ்டம்லாம் நிறையா தான் இருக்கு, ஆனா இன்னைக்கு அவனை சந்திக்கிறதுக்காக தான் நேத்து உனக்கு என்ன பண்ணல, மீன் கிடைக்கல. உனக்கு கவனமா புரிஞ்சுக்கணும். எனக்கு கிடைக்கிற நன்மை கிடைக்கலன்னா நான் இயேசுவை சந்திக்கணும், இல்லையானால் இயேசு என்னை சந்திக்கணும். இது ரெண்டுல ஒண்ணு நடக்கணும். என் வாழ்க்கை வெறுமையா இருக்குன்றதுனால நான் அதிர்ஷ்டத்து மேலேயோ அவன் மேலையும் இவன் மேலையும் பலிப்படக்கூடாது. எனக்கு டைம் சரியில்லை, ராகு காலத்துல பிறந்து தொலைஞ்சிட்டேன், செவ்வாய்க்கிழமையில பிறந்து தொலைஞ்சிட்டேன், இப்படி கிழமைகள் மேல, நேரங்கள் மேல, கிரகணங்கள் மேல பழி போடக்கூடாது. எனக்கு தோல்வி ஏற்படுதா, நான் கர்த்தரை சந்திக்கணும், இயேசுவை சந்திக்கணும். இயேசு சொல்றாரு, ஏ பேதுரு, உனக்கு எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, பட் இன்னைக்கு நான் உன்னை சந்திக்கணும். உனக்கு எல்லாம் கிடைச்சிருந்தா நீ என்னை சந்திச்சிருக்க மாட்ட, நானும் உன்னை சந்திச்சிருக்க மாட்டேன். இன்னைக்கு இந்த ஸ்தோத்திரம் கடற்கரையில நான் பிரசங்கம் பண்ணணும்னு நான் முடிவெடுத்தேன். இந்த பிரசங்கத்துக்கு நீ எனக்கு சீஷனா வரணும்னு நான் முடிவெடுத்தேன். நீ எனக்கு சீஷனா வரணும்னா உன் படகு எம்டியா இருந்தாதான், நீ 10 முறை வலை வீசியும் உனக்கு ஒண்ணுமே கிடைக்காம இருந்தாதான் நீ இத்தனை மணிக்கு இந்த இடத்துல நான் வர வரைக்கும் இருப்ப. நீ மீனை ஃபுல்லா பிடிச்சிருந்தானா நீ விடிய காலம் 5 மணிக்கு என்ன பண்ணிருப்ப, மீனை பிரிச்சு போட்டு இப்ப வீட்டுக்கு போயிருந்திருப்ப. எனக்கு நீ வேணுங்கிறதுனாலதான் உன்னை இவ்வளவு நேரம் எம்டி ஆக்கி வச்சிருந்தேன். புரிஞ்சுக்கணும், கர்த்தரை நான் சந்திக்க வேண்டும் என்பதற்காகவே சில சமயம் கர்த்தரனையை எம்டி ஆக்கி வச்சிருப்பார். என் வலகு எம்டியா இருக்கும், என் படகு எம்டியா இருக்கும். ஏன்? கர்த்தரை நான் சந்திக்கணும், இல்ல கர்த்தரனையை சந்திக்கணும். ஒரு என்கவுண்டர் எனக்கும் கர்த்தருக்கும் வேணும் என்பதற்காகவே சில சமயங்களில் கர்த்தனை வெறுமையாக வைத்திருக்கிறார். ஆனா வெறுமையை நான் எப்படி சொல்றேன்? எல்லா நாளும் நல்லா தான் கிடைச்சிச்சு, இன்னைக்கு இப்படி ஆகி போச்சு, பரவாயில்ல பார்த்துக்க. இல்ல 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 இல்ல, நான் கர்த்தரை சந்திக்கணும். அப்படி பேதுரு கர்த்தரை சந்திக்கும் பொழுது, இயேசுநாதரை பார்க்கும் பொழுது இயேசுநாதர் பேதுருவை பார்த்து சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை தெரியுமா? பேதுருவே, படகை ஆழத்துக்கு கொண்டு போ. பேதுருவே, படகை ஆழத்துக்கு கொண்டு போ. நீ அதிர்ஷ்டம் கெட்டவன்னு சொன்னல்ல, நீ அதிர்ஷ்டம் கெட்டவன்னு சொன்னல்ல,
பொதுவா மீன் இரவு நேரத்துல தானே அதிகமா கிடைக்கும். நீ அதிர்ஷ்டம் கட்டவன்னு சொல்றல, இப்ப நீ பகல் நேரத்துல இப்ப நீ வலைய போய் போடுற. இப்ப இந்த பகல் நேரத்துல நீ ஆழத்துல போய் வலை போடுற அப்படின்னு சொல்லும் பொழுது பேதுரு பாக்குறாரு, பகல்லே நைட்லே கிடைக்காது, பகல்ல கிடைக்குமா? பைத்தியமா இருப்பார் அவரு. நல்லா தானே பிரசங்கம் பண்ணாரு, இவ்வளவு நேரமா நல்லா தானே பிரசங்கம் பண்ணிருந்தாரு. நைட்ல மீன் தான் நைட்ல தான் மீன் கிடைக்கும், பகல்ல மீன் கிடைக்காதுன்றதான ஒரு காமன் சென்ஸ் வேணாமா அவருக்கு? நம்ம கேட்கிறோம் அதிகமா தேவ சமூகத்துல, காமன் சென்ஸ் இல்லையா? இது பண்ண அது சரியாகுமா? இது எப்படி அதுக்கு சோத்திரம் இணையாக முடியும்? ஆனா தேவன் சொல்றாரு, நீ வலைய போறியா இல்லையா? அப்ப போய் பேதுரு, சரி நான் போடுறேன் ஆண்டவர். அநேக கேள்விகள் உள்ள இருந்தாலும், அநேக கேள்விகள், அநேக அவிசுவாசங்கள் இருதயத்துக்குள்ள இருந்தாலும், ஆனா பேதுரு அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கையோடு அவர் சொன்ன இடத்தில் வலையை வீசினார். முடிவு 2 படகு அமிழத்தக்க மீனை கர்த்தர் அன்றைக்கு பகல் நேரத்தில் கொடுத்தார். இரவு நேரத்தில் எவன் கைக்கும் கிடைக்காது, பகல் நேரத்தில் கிடைக்குதுன்னா அதுக்கு அதிர்ஷ்டம் தேவையில்லைங்க. கர்த்தர் என் கூட இருந்தார். கர்த்தரிடத்தில் பட்சமா இருப்பதே நலம். கர்த்தரிடத்தில் நான் பட்சமா இருப்பதே மனுஷன் நம்புவதை பார்க்கிறோம். கர்த்தரிடத்தில். அப்ப ஸ்தோத்திரம், அதிர்ஷ்டம், நேரம், ராசி, வடக்கு, தெற்கு, இந்த கருமத்தை எல்லாம் தூக்கி ஓரத்துல போட்டுட்டு கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருப்போம் என்றார் இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர். அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் வேகமா முடிக்க விரும்புறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரத்தின் 10வது வசனத்துல நம்முடைய முற்பிதாவாகிய யாக்கோபு ஒரு வார்த்தை அழகா சொல்லுவார். அதை வாசி. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனாய் ஆனேன். யாக்கோபின் வாழ்க்கை நமக்கு நன்றாய் தெரியும். 28ஆம் அதிகாரம் தானே, நான் அதை சொல்லலைங்க. ஸ்தோத்திரம். 28ஆம் அதிகாரம் 10க்கு கீழே அவன் பெயர் சபாவில் உட்கார்ந்திருந்து சோர்வின் காரணமாக கல்லை தன்னுடையதான தலையில் வைத்து படுத்திருந்த அந்த யாக்கோபு சொல்றேன் இப்ப நான். அல்லேலூயா. ஆமென். 28ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்துக்கு அப்புறமா இருக்கிற யாக்கோபு எப்படிப்பட்டவரா இருந்தாரு? எடுத்து வைத்து ஸ்தோத்திரம். அப்ப போதும். அங்க யாக்கோபுடையதான வாழ்க்கையினுடையதான தோற்றம் எப்படி இருக்குன்னா எம்டியான ஒரு வாழ்க்கையை தான் யாக்கோபு தன் வாழ்க்கையில ஆரம்பிக்கிறான். ஆனா யாக்கோபு எப்படிப்பட்டவர் தெரியுமா? இல்ல யாக்கோபு எப்படிப்பட்டவர்னா, அவன் குடும்பத்திலே அவன் தான் மிக பணக்காரன். ஏன்னா யாக்கோபு கிட்ட 3 விதமான ஆசீர்வாதம் இருக்கு. ஒன்று கர்த்தருடைய ஆசீர்வாதம், நான் மூத்தவன் இளையவனை சேவிப்பான்கிறதான கர்த்தருடைய ஆசீர்வாதம். இரண்டாவது தாயினுடையதான ஆசீர்வாதம் பிளஸ் அவனுக்குரிய சுதந்திரம். மூன்றாவது ஏசாவுடையதான சுதந்திரம். இருக்கிறதுலயே பணக்காரன் யாருன்னா யாக்கோபு. ஆனா யாக்கோபு எப்படி இருக்கிறான்? 0. சேஷ்டபுத்திர பாகம் இல்ல, தகப்பன் ஆசீர்வாதம் இல்ல, கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் அவனுக்கு அங்க இல்ல, தாயினுடையதான அரவணைப்பு அங்க இல்ல. அவன் எப்படி இருக்கிறான்? 0, எம்டி, வெறுமை, வெறும் கை, அப்பத்திற்கும் திராட்சை ரசத்திற்கும் வழியற்றவனாய் அவன் என்ன பண்றான்? யாக்கோபு அங்க
கடக்கிறாரு. அப்ப கர்த்தர் யாக்கோபோடு பேசின ஒரே ஒரு வார்த்தை தெரியுமா? யாக்கோபே, நான் உன்னை மறுபடியும் இந்த இடத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? உன்னை கொண்டு வரும். நான் உன் கூடயே வருவேன். நான் உன்னை மறுபடியும் இந்த இடத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? கொண்டு வருவேன். அப்ப நீ நான் உன்னுடைய தேவனுங்கிறத நீ என்ன பண்ணுவ? புரிஞ்சுக்குவன்னார். யாக்கோபு அதை பெருசா எடுத்துக்கலனாலும் தன் மனதில் என்ன பண்ணார்? வைத்து கொண்டு பிரயாணத்தை புறப்பட்டார். போனார். மாமனார் வீடு, 2 மனைவிகள் ப்ளஸ் 2 வேலைக்காரிகள், 4 மனைவிகள், பிள்ளைகள் என்று திரளான ஆசீர்வாதங்கள் என்று அவர் திரும்பி வரும் பொழுது 32 அதிகாரத்தில் சொல்ற அந்த வார்த்தை, நான் எம்டியானப்பா, நான் எம்டியான என்ன இரு பரிவாரத்துக்கு சொந்தக்காரனா ஆக்கியிருக்கிறே, உமக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? யாக்கோபுடைய வாழ்க்கையில எதுவுமே கிடைச்சது கிடையாது, நேர்மையா கிடைச்சது கிடையாது, எல்லாமே குறுக்கோயில வந்ததுதான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல யாக்கோபை கர்த்தர் நடத்த ஆரம்பித்தார். ஒருவருடைய வாழ்க்கை எவ்வளவு கோணல் மாணலா வேணா இருக்கலாங்க, எத்தனை குறுக்கு புத்தி வேணா இருக்கலாம். ஆனா கர்த்தரனையை சந்தித்தினோடு பேசும் பொழுது நான் கீழ்ப்படுகிறேனா? அவன் எத்தன், ஏமாற்றுக்காரன், கோணல் மாணலான வழிகளை உடையவன். ஆனால் அவனோடு கர்த்தர் பேசும் பொழுது அப்படியே நம்பி தன் தகப்பன் வீட்டுக்கு புறப்பட ஆரம்பித்தான். பரவாயில்ல இயேசுநாதரே, பரவாயில்ல ஏகோபா தேவனே, என் மாமனார் தானே, அவர் தானே ஏமாத்தினாரு, பரவாயில்ல இருக்கட்டும். ஆனால் கர்த்தர் அன்றைக்கு சொப்பனத்தில் அவனோடு பேசி நீ உன் தகப்பன் வீட்டுக்கு புறப்படு என்று சொல்லும் பொழுது அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, அப்படியே ஏற்றுக்கொண்டு, அப்படியே நம்பி தன் தேசத்துக்கு அவன் திரும்பினான், தன் அரணுக்கு அவன் திரும்பினான். அரணுக்கு திரும்பினவனுக்கு கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை கொடுத்தார். கர்த்தரனையை சந்தித்த இடத்துக்கு நான் திரும்புவேன் என்றார். கர்த்தரை சந்திக்கும் நான் திரும்புவேன் என்றார். எனக்கு இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என் பாதைகள் எப்படி வேணா இருக்கட்டும், ஆனா கர்த்தரோடு பேசும் பொழுது நான் கவனமாய் கீழ்ப்படியணும். அதை கர்த்தர் கவனிக்கிறார். அதனாலதான் அந்த பர்வதத்துல உட்காந்து ஸ்தோத்திரம் அவர் ராம் முழுவதும் அவர் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் அவரோடு பேசுவாரு. நீ போராடிக்கிட்டே இருக்கல்ல, நீ விடுறதா இல்ல கடைசி வரைக்கும். என்னைய தூதன் சொல்றாரு, விடிஞ்சிருச்சு, நீ ஜெயிக்கல, நான் போகணும். அப்ப நம்முடைய நம்பிக்கையின் விடாப்பிடியே கர்த்தர் கவனிக்கிறார். என் நம்பிக்கையின் விடாப்பிடியை கர்த்தர் கவனிக்கிறார். நான் ஸ்தோத்திரம், பெயருக்காக ஜெபித்தா நிச்சயமா கர்த்தர் என் ஜெபத்தை கேட்க மாட்டார். நிச்சயமா பாஸ்டர் சொன்னாரு, அம்மா சொன்னாங்க, ப்ரேயர்ல ஒரு அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க அப்படிங்கிற ஜெபம் நிச்சயமா கேட்கப்படாது. விசுவாசம் உள்ளவன் விசுவாசத்துடன் நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்பிக்கையோடு என் அரணாகிய தேவ சமூகத்துக்கு திரும்பணும். என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி திரும்புவார்கள் என்றால் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். அப்ப நம்பிக்கையோடு சிறகை விரித்து என் அரணுக்கு திரும்புவேன் என்றால் இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் எனக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் அரணுக்கு திரும்ப ஆயத்தமா இருக்கிறீங்க? நம்பிக்கையோடு திரும்ப எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஜெபிக்கலாமா தேவ சமூகத்துல கொஞ்ச நேரம் இருந்த வண்ணமாய்? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை உம்முடைய கரத்தில் வைக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை தாழ்த்தினது போல பக்தன் யோபு எந்த இடத்திலும் தன் சோதனை காலத்தில் அவரை தாழ்த்தி கொண்டது போல
அப்பா பேதுரு தன்னுடையதான ஸ்தோத்திர நிலையின் மேல் பழி வைக்காமல் தன்னை தாழ்த்தினது போல, யாக்கோபு தன்னுடையதான தேவனுடைய சந்திப்பின் பொழுது தன்னை தாழ்த்தினது போல, என் நம்பிக்கையை நான் உமக்கு மேல் வைக்கிறேன் ஆண்டவரே. இளைய குமாரனைப் போல நான் அவமானப்படுத்தப்பட்ட இடத்திலெல்லாம் ஆண்டவரே நான் இருப்பதை விட எனக்கு ஒரு ஸ்தோத்திரம் வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடியதான இடத்திற்கு நான் வருகிறேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு விசாலத்தை தாங்கப்பா, விசாலத்தை தாங்கப்பா. ஹல்லேலூயா. கேளுங்க, தேவ சமூகத்துல எனக்கு நெருக்கம் வேண்டாம், எனக்கு இடுக்கண் வேண்டாம், எனக்கு உபத்திரவம் வேண்டாம். எனக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நான் கிடப்பதே எனக்கு போதுமானது, எனக்கு தேவ சமூகத்தில் நான் இருப்பதே எனக்கு போதுமானது. யோபுவை போல நான் பாடுகளை அனுபவித்தாலும் நிதானமாய் பேச கிருபை தாங்கப்பா, நான் நிதானமாய் பேச கிருபை தாங்கப்பா. சில போராட்டத்தின் மத்தியில் நான் நிதானமா பேச உதவி செய்யுங்க, சில பலவீனத்தின் மத்தியில் நிதானமா பேச உதவி செய்யுங்க. என் வாயின் வார்த்தையும் என் இருதயத்தின் தியானமும் எப்பொழுதும் 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 உடைய சமூகத்துல பிரீதியா இருக்க ஆண்டவரே உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. நான் வெறுமையா இருக்கும் பொழுது நான் நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது நான் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நான் கர்த்தரை சந்திக்க வேண்டும். எனக்கு வர வேண்டிய நன்மை வரவில்லை என்றால் அது என்னுடைய அதிர்ஷ்டம் அல்ல, நான் கர்த்தரை சந்திக்க வேண்டும் என்பதற்கான அறிகுறி, நான் கர்த்தரை சந்திக்க வேண்டியதான அறிகுறி. இன்றைக்கு ஸ்தோத்திரம் சிலருடைய வாழ்க்கையில் சில நன்மைகள் வர வேண்டிய நன்மை தான், வந்திருக்க வேண்டிய நன்மை தான் வரலையா? ஸ்தோத்திரம் அறிகுறி என்ன? கர்த்தரை சந்திக்கணும், கர்த்தருடைய சமூகத்தில் போய் நிற்கணும், அதான் அறிகுறி. தேவ சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே நான் எப்பயுமே நான் என்னுடைய வலை நிறைய மீன் எடுத்துட்டு வருவேன், நான் எப்பொழுதும் நன்மை எடுத்துட்டு வருவேன், நான் எப்பொழுதும் ஆசீர்வாதத்தை எடுத்துட்டு வருவேன். ஆனா இப்ப எனக்கு ஆசீர்வாதம் வரமாட்டேங்குது, எனக்கு நன்மை வரமாட்டேங்குது. நான் ஸ்தோத்திரம் சந்திக்க வருகிறேன், நான் உண்மை சந்திக்க வருகிறேன், நான் உண்மை சந்திக்க வருகிறேன். ஆண்டவரே என் படகுல உமக்கு இடம் கொடுக்கிறேன், என் குடும்பத்தில் உமக்கு இடம் கொடுக்கிறேன், என் பாளையத்தில் உமக்கு இடம் கொடுக்கிறேன். என்னை சந்தியுங்கப்பா, என்னை சந்தியுங்கப்பா, என்னுடைய சில வெறுமைகள் மாற சந்தியுங்கப்பா, சில வெறுமைகள் மாற சந்தியுங்கப்பா. ஓ நன்றி ஆவியானவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா ஸ்தோத்திரம். யாக்கோபை போல நான் வெறுமையானவன் தான், நான் வெறுமையானவன் தான், நான் வெறுமையானவன் தான், நான் ஏமாத்துறவன் தான், நான் எத்தன்தான், நான் கோணலும் மாறுபாடுமான உள்ள வாழ்க்கை வாழக்கூடியவன் தான். ஆனாலும் கர்த்தனையை சந்திப்பீரானால் நான் உமக்கு பின்னாக வர என்னை ஒப்பு கொடுக்க ரெடியா இருக்கிறேன்ப்பா. கர்த்தருடைய சத்தத்துக்கு என்னை கீழ்ப்படுத்தி நான் நான் உம்மை பின்பற்றி வர என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, உம்மை பின்பற்றி வர என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரிபாலா ஷகத கரணமான ஹந்தர பௌதரி பலபர கதர பல. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் என்று சொன்னது போல நாங்கள் தேவனுக்கு திரும்புகிறோம், தேவ சமூகத்துக்கு திரும்புகிறோம், ஜபத்துக்கு திரும்புகிறோம், தேவனை சந்திக்க திரும்புகிறோம். இரட்டிப்பான நன்மையை தருவீராக. ஓரமான சந்தர பௌதரபா. கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.